ఇప్పుడు నిల్లుగా கல்யாணம் எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க நான் நல்லி பெற்ற எப்படி என் வீட்டுக்காரன்னு சொல்றேன். சரி இங்க வாயே, என் வீட்டுக்காரன்னு சொல்றீங்க. நான் 3 கேள்வி சொல்லாதியா சொல்லி பேசுறேன். உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படியா ஒரு பொண்ணு மேல யார் சொன்னாங்க? உனக்கு மேல பிள்ளை அப்படின்னா உனக்கு அறிவு இல்லை. ஏன் யூஸ்லெஸ் பிள்ளை? என் வீட்டுக்காரன்னு சொல்றேன். நான் 3 கேள்வி கேட்பேன். 3 கேள்விக்கு நீ சரியான முறையான பதில் உரைத்தா நான் அப்பத்தான் நம்புவேன்.
சரி நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டா நீ உடனே பண்ணி வச்சுக்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீ சொல்ல முடியாது. போயிடு. கேள்வியா கேள்வியா பார்க்கலாமா? இந்த கோட்டை வாங்க. ஏயா இந்த கோட்டையாகப்பட்டது மேல்புறமாக சென்றா நான் அப்புத்தான் நம்புவேன், நான் அப்புத்தான் நம்புவேன், அப்புத்தான் நம்புவேன். அடியே தன்னை தூத்திக்கும் போது என் தாயானவள் ஒற்றுமையான பத்திரியாக இருந்தால் இந்த கோட்டையானது எனக்கு கீழே இறக்கி விட்டுருங்களே, மேல்புறமாக எனக்கு பயமா இருக்குது. கீழே இறக்கி கோட்டை மேல்புறமாக போனது கீழ்புறமாக வந்து கோட்டை மேல்புறமாக போனது கீழ்புறமாக போனது. அம்மா வேற பலா 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 நடிக்கிறா. அடிக்கிறோம் மகளை ஒரு நாள் மாட்டினா அந்த போறோம். நீ கேட்ட கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் தெரிஞ்சு நான் தான் வைக்கிறேன். நம்ப மாட்டேன். ஒரு கேள்வி தான் போச்சு, இன்னும் 2 கேள்வி இருக்கிறது. 2 கேள்விக்கு நீ சரியான பதில் தெரிவித்தால் நான் சேருவேன். சரி, 2வது கேள்வி என்ன தெரியுமா? பொன்பாதுமை வைத்திருந்து கண்ணியால இந்த கோட்டை வெளிப்புறமாக செய்து வைத்திருக்கக்கூடிய மரத்தால செய்து வைத்திருக்கக்கூடிய பொன் பதுமை வாய் திறந்து வாய் திறந்து பேசினா சத்தியமா என் புருஷன் சத்தியமா நம்புறேன். முடியாது, சென்று விடு. என் தாயானவள் ஒற்றுமையான பத்திரியாக இருந்தால் இந்த பெண் பதுமை வாழ்க்கிறது. அது சித்திரப்பா
அப்படி கோட்டை மேல்புறமே சம்போ மகாதேவா அழகா சம்போ மகாதேவா உன்னாட்சிய பாரு சொற்கடிங்க நடக்கிறது உன் தாயான பத்தியான பத்திரிகை தாராட்சியை மணி அச்சு